நம்ம சபையில் போன்ற உள்ள இடத்தில் உள்ள வாலிபர்கள் when they come to the church சபைக்கு என்று வரும்பொழுது மேபி அவர்கள் born in the church சபையில் கூட அவர்கள் பிறந்து வளர்ந்திருப்பார்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும்பொழுது அஸ் அ யூத், ஒரு யூத்தாகி ஒரு வாலிபனாக வரும்பொழுது இந்த சர்ச் சபையிலே அவர் கேட்கின்ற செய்தி முழுவதும் ஃபென்டாஸ்டிக் ட்ரூத், ஒரு அற்புதமான ஒரு செய்திகளாக அது அவர்களுக்கு தோன்றும். ஐ சே இன் ஜென்ரல், பொதுவாக நான் சொல்கிறேன். அவள் வரும்பொழுது தி ஹியர் அபவுட் த கிராஸ், சிலுவையினுடைய செய்தியை கேட்கிறார்கள், அவர்கள் நொறுங்குண்ட வாழ்க்கையை பற்றி கேட்கிறார்கள். அண்டு தே ஆர் ஹியரிங், அவர்கள் கேட்கிற அந்த சிலுவையின் உபதேசங்கள் அல்லது கிறிஸ்துவை போல் மாறுகின்ற ஒரு வாழ்க்கை, இயேசுவின் அடிச்சுடலை பின்பற்றி நடப்பது, இட்ஸ் கரெக்ட். அதையெல்லாம் அவர்கள் கேட்டிருந்தாலும் இவை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு there should be ஒரு பேஸ், ஒரு அடித்தளம் வேண்டும். ஒரு கப்பல் என்று சொல்வது கம்பீரமாய் போகிற ஒரு கப்பல் என்று சொன்னால் அந்த கப்பல் கம்பீரமாய் போவதற்குரிய அந்த வேகத்திற்குரிய பேக்ரவுண்ட், த கண்டென்ட், அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னவென்றால் பேலஸ்ட் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய நிறைய எடை கொண்ட இரும்புனால் கட்டப்பட்ட, இரும்போல் ஒரு எஃகு போன்ற உலோகத்தில் கட்டப்பட்ட ஒரு பகுதி கடலிலே அது அமிழ்ந்திருக்கும், மூழ்கி இருக்கும். இந்த சாக்ரட்டிஸ், நாட் சாக்ரட்டிஸ், அவர் பேர் என்ன, ஆர்க்கிமிடிஸ் தானே அவர் பேர். அந்த எவ்வளவு தண்ணீர் நாம் மூழ்கிறோமோ அந்த அளவுக்கு எவ்வளோ என்ன செய்கிறது, மேலே ஒரு ஃபோர்ஸ் அங்கே அந்த அளவுக்கு எழும்பும் என்று சொல்லுகின்றது. அக்கார்டிங் டு த வால்யூம் தட் டெப்த், அந்த டெப்த் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் ரைஸ் ஆகிற போன்ற ஒரு சப்போர்ட் வருவதை ஆர்க்கிமிடிஸ் தானே அவர், ஆர்க்கிமிடிஸ் என்று தத்துவம், அதுபோன்ற ஒரு தத்துவமானது என்னவென்று சொன்னால் சம்திங் பேலன்ஸ்டு தேர். அங்கே ஒரு சப்போர்ட் இருக்க வேண்டும். இந்த பில்டிங் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த கட்டடம் என்று எடுத்துக்கொண்டால் எவ்ரிபடி வில் அட்மையர், உடனே அவர்கள் பார்ப்பதெல்லாம் அந்த கப்பலை பார்ப்பது, இப்போ கம்பீரமான ஒரு கப்பல் வருகிறது, கப்பல் வருகிறது என்று அந்த நாட்களே புதிதாக கப்பல் வந்த பொழுது அதை அருமையாக இந்த எல்லோரும் பார்த்து ரசிப்பார்கள். ஏன் கலியா கப்பல் என்று அவன் விட்டு அந்த சுதேசி கப்பல் என்று சொல்கிற பேர் என்ன, கப்பல் ஓட்டிய தமிழன் விட்ட பொழுது அப்படியேங்கப்பா ஜனங்கள் கரையிலிருந்து கப்பல் வருது என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். அதுபோல் பார்க்கிறார்கள் இல்லாமல் they don't see that ballast, கீழே இருக்கிற பேலஸ்ட் என்று சொல்லிற அந்த வெயிட் பகுதியை, அது கப்பலை தாங்கி வருகிற அந்த அடுத்த மூழ்கி இருக்கிற பகுதியை அவர்கள் காண்பதில்லை. அவை இந்த கட்டடத்தையும் பார்க்கிறவர்கள் they see the good thing, அருமையான வேலை பார்க்கும் பொழுது they are attracted, அதில் அவர்களுக்கு கவர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டாலும் இட்ஸ் ஓகே, அது எங்கே நிற்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அது அவருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஸோ தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், முக்கியமான இந்த கட்டடத்திற்குரிய முக்கியமான பகுதி என்னவென்று கேட்டால் த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரம் தான். ஆகவே தான் இந்த அஸ்திபாரம் என்ற ஒரு பகுதியை நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். தன்னுடைய மலைப்பிரசங்கத்தை முடித்து விட்டு நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி கைக்குளிரும் எவனோ அவன் தன் வீட்டை ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷன் என்று அவர் சொன்னார். இன்னொருவன்
ஹேர்டில் அவன் கேட்டான், பரவசம் கொண்டான். அவன் கத்தாவை கத்தாவை என்று பரவசத்தோடு அவன் இருந்தான். பரவசத்தோடு இருந்த அவன் பரவசத்திற்குரிய ஒரு மேலோட்டமான ஒரு கட்டடத்தை தான் பார்த்து அவன் கட்ட விரும்பினானே அல்லாமல் he didn't bother about the foundation. அந்த ஃபவுண்டேஷனை குறித்து அக்கறைப்படவே இல்லை. ஆகவே அதை அவன் புத்தி இல்லாத மணலில் கட்டினவன் என்று அவனுக்கு பெயர். ஸோ ஒன்றை கண்டு மேலோட்டமாய் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள அந்த பகுதியை பார்த்து பரவசத்தை கண்டு வருகிற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று உண்டா என்றால் உண்டுதான். அவர்கள் எதை காண தவறிவிட்டார்கள் என்றால் இந்த ஹிடன் மறைந்திருக்கிற தங்களுடைய அஸ்திவாரத்தை ஆழமாய் போட வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அது இல்லை என்றால் நீங்கள் இன்னொரு சகோதரன் மாளிகையை கட்டி அழகுற கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற இந்த சிசுத்துவ வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வியந்து அதை போல் ஒரு டூப்ளிகேட் பண்ண நீங்கள் முயற்சிக்கலாம். அதை போல் நீங்கள் வாழலாம் என்று நீங்கள் யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணி கூட அதை தோற்றத்திற்கு மனுஷருக்கு முன்பாக கூட வாழ்ந்து விடலாம். அந்த டே வில் கம், ஒரு நாள் வரும்பொழுது புயலும் மழையும் அந்த அசிவாரம் போட்ட வீட்டை தாக்குவதே போலவே இந்த மணலில் போட்ட வீட்டையும் தாக்கும். அதுபோன்ற நேரத்தில் தான் இட் ஸ்டம்பிள்ஸ், அது ஆடி கீழே விழுந்து விடுகிறது, அது ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அதுபோன்ற வீட்டை கட்டினவனுக்கு பெயர் புத்தி இல்லாதவன் என்று பெயர். புத்தியுள்ளவன் அஸ்திவாரம் போட்டு பின்பு அதை மாளிகையை அவன் கட்டுகிறான். ஹல்லேலூயா. இது போன்று மாளிகையை கட்டுவது நல்லது தானா? எஸ். அந்த மாளிகையை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் மாளிகையை கட்டுவதற்கு முன்பாக, பெரிய கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக செல்லும் செலவை நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டாமோ என்று அவர் கேட்பார். வெறும் கோபுரத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு we can manage என்று சொல்வது அல்லாமல் அவர்கள் அதற்குரிய செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் கணக்கு பார்த்திருக்க வேண்டும். வெறும் மேலோட்டத்தை பார்த்து கோபுரம் கட்டலாம் என்று எண்ணுகிற கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆண்டவர் மறுக்கிறார். எனவே சிசுத்துவ வாழ்க்கை என்று சொல்கிற அந்த அடுத்த பகுதியில் வரும்பொழுதும் அதைத்தான் அவர் கேட்கிறார். அஸ்திவாரம் என்று வரும்பொழுதும் இந்த கிறிஸ்துவ இந்த உங்களுடைய நல்ல கட்டட வாழ்க்கை என்று வரும்பொழுதும் அங்கேயும் அஸ்திவாரத்தை தான் அவர் கேட்கிறார். அங்கே தான் செல்லும் செலவை அவன் கணக்கு பார்க்க வேண்டும். அதுபோன்று ஒரு அஸ்திவாரத்தை இட் மே லுக் சாதாரணமானது போல் தோன்றலாம். அது ஒன்றும் கவர்ச்சி உள்ளதாய் அது ஒன்றும் தோன்றுவதில்லை. எவ்வளவோ செலவு செய்து இந்த கட்டிடத்திற்கு அஸ்திவாரங்களை நாம் போட்டிருந்து சில லட்சங்கள் செலவழித்து அஸ்திவாரங்களை நாங்கள் போட்டு அதை எல்லாம் மூடி வைத்து விட்டோம். மூடி வைத்து பின்பு அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வருகிறார், வந்து இதில் மேல் கட்டடம் கட்டலாம் என்ற ஒரு அப்ரூவல் தந்த பிறகுதான் we started building it. அது பில்டிங் கட்டுகிறோம். பட் சம்திங் ஹிடன் தேர், ஒன்று மறைந்திருக்கிறதே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்கி நிற்கிற ஒரு பகுதி. எனவே இந்த எபிரேயர்கள் நிருபம் அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதோ அதே போலவே அவர் அங்கே சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய அந்த 1ஆம் வசனம் எபிரேயர் 6:1, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள், அதாவது எலிமெண்டரி மூல உபதேசங்கள் என்னவென்ற அர்த்தம், வாட் இட் மீன்ஸ் மூலம், அந்த ஏதோ உலகத்தில் உள்ள மூலம் என்று அது அல்ல. மூல உபதேசங்கள் என்ற என்ன, இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிற மூல உபதேசங்கள். அந்த மூல உபதேசங்கள் என்று சொன்னால் எலிமெண்டரி டாக்ட்ரின். எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்று நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? நீங்கள் படித்து வந்திருப்பீர்கள். இது எலிமெண்ட்ரி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எலிமெண்ட்ரி, 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மிடில் ஸ்கூல், 8ஆம் கிளாஸ்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹை ஸ்கூல், ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், +2க்கு வரும்போது ஹையர் செகண்டரி ஸ்கூல், தென் காலேஜ். இட் கோஸ் லைக் தட். எங்கேருந்து வராமல் அது இல்லை. இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நீங்கள் வராமல் நீங்கள் அடுத்த பகுதிக்கு செல்ல இயலாது. அதுதான் அவர் சொல்கிறார், இந்த எலிமெண்ட்ரி பகுதியை நீங்கள் படிக்க வேண்டுமா? எஸ், அதை நீங்கள் படித்து அது எலிமெண்ட்ரி ஸ்கூலுடைய உபதேசங்களை அவர் எப்படி அவர் வர்ணிக்கிறார். செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைத்திடும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை, தட் இஸ் அஸ்திபாரம், அதையெல்லாம் ஃபவுண்டேஷன், நல்ல அஸ்திபாரத்தை
நீங்கள் போடுங்கள் என்று சொல்வது சரிதான். ஆனால் அவர் அஸ்திபாரத்தோடு இல்லை என்று சொல்வதற்காகவே அவர் என்ன சொல்ல வருகிறார்? அஸ்திபாரத்தை மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கொண்டே இராமல் நீங்கள் பூர்ணராகும்படிக்கு கடந்து போங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல். அந்த அங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வதை போல் ஆவிக்குரிய மாளிகை என்று சொல்லுவார். பில்ட் தட் பியூட்டிஃபுல் பேலஸ், ஸ்பிரிச்சுவல் பேலஸ், கட்டுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தொலைநோக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐ ஹவ் டு பில்ட் எ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்கே நான் போட்டு வந்திருக்க வேண்டும். ஸோ தட் அதன் மூலமாய் மாளிகை கட்ட வேண்டும். நல்ல எனக்கு முன்பாக ஓடுகின்ற நல்ல சகோதரர்கள் அவருடைய ஜீவியத்தை பார்க்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய சபை வாழ்க்கை, அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, இட்ஸ் a radiation of Christ. கிறிஸ்துவனுடைய அந்த பிரகாசத்தை, மகிமை பிரகாசத்தை கண்டு ஐ ஆல்சோ வாண்ட் தன், இது எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அஸ்திபாரத்தை போட்டு முடித்திருக்க வேண்டும். அஸ்திபாரத்தை போட்டு முடித்திருக்க வேண்டும். அது இல்லாமல் அஸ்திபாரத்திலேயே போட்டு போட்டு திரும்பி 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 அஸ்திபாரத்திலேயே கோளாறு வருவதை போல் திரும்ப திரும்ப போடுவதை மறுத்து, இது என்ன திரும்ப திரும்ப அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்டே இருப்பதா? உங்களுடைய கண்களில் நிறைந்த அந்த மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? மாளிகை எங்கே கட்ட வேண்டும், பூர்ணமாக வேண்டும். கட்டடம் பூர்ணம் என்று சொல்வதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ் தேர். அங்கே அனைத்தும் லாஸ்ட் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு வரைக்கும் அழகுற முடித்து இஸ் ஸோ பியூட்டிஃபுல், அழகுள்ளதாக காணப்படும். கிறிஸ்தவனுடைய சபை கிறிஸ்துவ 2ஆம் வருகையிலே வரும்பொழுது அது தூய அங்கீர்தமாய் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மணப்பெண்ணாய் அது ஜொலித்து வருகின்ற ஒரு நங்கையாய் எருசலேம் நங்கை வருவாள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. தன்னை ஆயத்தப்படுத்தி வருகின்ற ஒரு நங்கை. அதுபோன்று தங்களை ஃபுல் ப்ரிப்பரேஷன், நல்ல ஆயத்தத்தை கொண்டு வருகின்ற பியூட்டிஃபுல் அழகுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வதெல்லாம் திரும்ப திரும்ப அஸ்திவாரத்தை போட்டுக்கொண்டே பொழுதை போக்கலாம் என்று எண்ணாதீர்கள். அதிலேயே உட்கார்ந்து கொண்டே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு இயர்ஸ் வில் பாஸ். உங்களுடைய வருடங்கள் கடந்து போகும், உங்களுடைய வயசு கடந்து போகும், உங்களுடைய காலங்கள் கடந்து சில பாவங்கள் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி கொள்ளும். அதிலிருந்து விட்டுவிட முடியாதபடி மீண்டும் மீண்டும் அதிலேயே தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். யூ கேன் நெவர் பில்டு. நீங்கள் ஒரு நாளும் பூர்ணமான இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க இயலாது. ஆகவே யூ மஸ்ட் மேக் ஏ செட்டில்மெண்ட். ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ண வேண்டும். என்ன செட்டில்மெண்ட் என்றால் ஐ வில் ஃபினிஷ் த எலிமெண்ட்ரி ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூலை, இந்த மூல உபதேசத்தை நான் முடித்து விட்டேனா, அண்ட் தென் பாஸ் ஆன் டு தட் ஃபவுண்டேஷன். இந்த அஸ்திபாரத்தை நான் ஸ்ட்ராங்காய் இந்த வேதம் சொல்லுகின்றபடி அஸ்திபாரத்தை நான் போட்டு விட்டேனா, சும்மா இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய எம்சாண்ட் என்று போட்டிக்கிறது சாதாரணமான அஸ்திவாரம் இல்லை. இந்த கட்டடத்திற்கு பிர்லா சிமெண்ட்டை வைத்து, காஸ்ட்லி சிமெண்ட்டை வைத்து, கம்பி கட்டுவதற்கு டாட்டா கம்பியை வைத்து கட்டினதை போல் போலியாய் இல்லாமல் ஸ்ட்ராங்காய் வைத்து நான் கட்டியிருக்கிறேனா? ஏனென்றால் ஐ வாண்ட் டு பில்ட் ஏ த பெர்ஃபெக்ட் ஹவுஸ். பூர்ணமான ஒரு வீடு கட்டப்பட வேண்டும். பூர்ணமான ஒரு வடிவத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த அஸ்திபாரத்தை நான் செம்மையாய் போட வேண்டும். தட்ஸ் ரைட். திரும்ப திரும்ப அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்டும் பொழுதையும் போய்விடக்கூடாது. ஐ மஸ்ட் பி வெரி ஷியூர் ஆஃப் த அஸ்திபாரத்தை போட்டேன் என்று 100க்கு 100 நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஞானஸ்நானம் என்று எழுதியிருக்கிறது. ஒரே ஒரு ஞானஸ்நானம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்தால் அவ்வளவுதான், அதோடு முடிந்தது என்று அல்ல. ஒரே ஞானஸ்நானத்தினுடைய ஒரு பொருள் என்னவென்றால், நான் காலாவட்டத்தில் அதை அறிந்து கொண்ட ஒரு மதிப்புள்ள ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இட்ஸ் ஸோ ப்ரெஷியஸ். திஸ் ஒன்லி ஒன். ஒரே ஞானஸ்நானம். அது முத்தை போல், வைரத்தை போல், வைடூரியத்தை போல் இருக்கிறது. அந்த ஒரே அந்த ஞானஸ்நானத்தை போலியாய் ஏதோ யாரோ கொடுத்தால் என்று நான் வாங்கி விட்டு வரக்கூடாது. சிறுபிள்ளையிலே நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேனே என்று சொல்லவும் கூடாது. யாரோ ஒருவர் சொன்னார்கள் நான் எடுத்து விட்டேன் என்று இருந்து விடக்கூடாது. அதெல்லாம் ஃபேக்காக இருந்தால், பொய்யாக இருந்தால், அல்லது நான் பாவத்தில் இருக்கும்போதே ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நோ தட் இஸ் ராங், அது தவறு. ஞானஸ்நானம் என்று சொல்வது பழைய மனிதன், பாவமனிதன் ஒளிந்தான், ஆகவே நான் அந்த மனுஷன் ஒழியாமலே நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்றெல்லாம் வரும்பொழுது அந்த பியூட்டிஃபுல் ஞானஸ்நானம், அந்த ஒரே ஞானஸ்நானம், விலையேற பெற்ற அந்த ஒரே ஒரு அந்த ஞானஸ்நானத்தை நான் இன்னமும் பெறவில்லை என்று எண்ணினால்
he has to take again. மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். நான் 2ஆம் முறை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். when I was a child, குழந்தையாக இருந்த பொழுது என்னை பெற்றோர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். when became adult, ஒரு அடல்ட்டாக மாறின பிறகு என் மனம் திரும்பி என்னுடைய பிள்ளையை மாறின பிறகு உள்ள ஒரு ஞானஸ்நானத்தை எனக்குள் வேறொரு மனிதன் இருக்கிறான் என்று கண்டு, தட் ஓல்டு மேன் ரத்தனகுமார் அவன் மரித்தான் என்று அவன் அடக்கம் செய்ததற்கு என்று நான் வந்த ஞானஸ்நானம் என்பது ஒன்று உண்டு. அதுபோல் வாட் எவர் திங் இட் இஸ், என்ன நான் இருந்தாலும் அந்த ஒரு ஞானஸ்நானமாக இருந்தால், ஒரு ஞானஸ்நானமாக இருந்தால், ஒரு ரிப்பெண்டன்ஸாக இருந்தால், மனம் திரும்புதலாக இருந்தால், ஒரு அபிஷேகமாக இருந்தால், ஒன் ஸ்பிரிட், ஒரே ஆவிதான், அதை செம்மையாக பெற்றிருந்திருக்க வேண்டும். ஃபவுண்டேஷன் சுட் பி ஸ்ட்ராங், அது நல்ல ஃபவுண்டேஷனாக போட்டிருந்திருக்க வேண்டும். த சேம் டைம், அதே சமயத்தில் ஐ சுட் நாட் ஸ்டே லாங், அந்த ஃபவுண்டேஷன்லேயே பொழுதே போக்கிக் கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், ஐ cannot build a palace. அந்த மாளிகையான கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட இயலாது. ஆகையால் அவர் சொல்லுவார், அஸ்திவாரத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போட்டுக்கொண்டே இராமல் பூர்ணராகும்படி என்ன செய்யுங்கள், கடந்து போங்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு செக் பாயிண்ட் ஒன்றை இங்கே வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆங்கிலத்தில் நீங்கள் படிப்பீர் என்று சொன்னால், இஃப் காட் பெர்மிட் we will do like that, we will do so. கடவுள் அனுமதித்தால் அதை செய்ய கடவுள். இந்த கட்டிடத்தை கட்டுகிற அந்த அஸ்திவார நேரத்தில் முடிந்த பிறகு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஒருவர் இருந்தார் எங்களுக்கு. அவர் வந்தார், எல்லாவற்றையும் செக் பண்ணினார், சிலதை கோளாறை சொன்னார், அதெல்லாம் மீண்டுமாய் அடித்தட்டு வரைக்கும் இன்னும் தோண்ட வேண்டும் என்று சொன்னார். சார் எல்லாம் 8 அடி தோண்டி விட்டோம், அந்த அளவுக்கு தான் தோண்டினோம் என்று சொன்னார்கள். நோ 9 அடி போட்டு தான் அடித்தளம் வர வேண்டும் என்றால் இன்னும் தோண்டுங்கள் என்று அவர் சொன்னார். கொத்தனார் குவித்து கொண்டார்கள், இருந்தாலும் தோண்டத்தான் வேண்டும் என்று அவர் சொன்னார். எல்லாம் தோண்டி முடித்து கட்டி பிறகு அந்த கம்பியெல்லாம் கட்டப்பட்டு அந்த எல்லாம் அந்த கரெக்டான அளவுபடி சிமெண்ட் போடப்பட்டு காங்கிரீட் போடப்பட்ட பிறகு அவர் வந்தார். அவர் அட்ரஸ் பண்ணினார், நவ் த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி குட் என்று அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அனுமதித்த பிறகுதான், போனஃபைட் பண்ணின பிறகுதான் த பில்டிங் ஸ்டார்டட். பில்டிங்கை நாங்கள் கட்டினோம். அதே போல் தான் ஆண்டவரும் என்ன சொல்லுவார், இஃப் காட் பெர்மிட் வி வில் டூ ஸோ. நாம பூர்ணாபடி கடந்து போகலாம் என்று குறுக்கு வழியிலே வந்து ஏதாவது உபதேசத்தை பெற்றுக்கொண்டு, எனக்கு தாழ்மை உபதேசம் என்று தெரியும், மனசிற்குன்பாக வாழ்வது என்றால் என்னவென்று தெரியும், நொறுங்குண்ட ஜீவம் என்னவென்று தெரியும் என்றெல்லாம் நாம் பேசுகின்ற சிலபல் இருக்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் படித்துக்கொண்டு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நம் போன்ற சபையிலே ஒரு சிலரை நான் கண்டு நான் வெட்கமடைந்திருக்கிறேன். இவர்கள் பேசுகிற சிலபல் எல்லாம் பெரிய பெரிய சிலபலையே அவர்கள் பேசுவார்கள். சிலபல் என்றால் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், மனசிற்குன்பாக வாழக்கூடாது, உங்களுடைய ஆவி சரியில்லை, நீங்கள் இப்படி உங்களுடைய கண் பார்வையிலே ஒரு தூய்மை இல்லை, எதையாவது அவர்கள் கேட்கிற அந்த சிலபலை வைத்துக்கொண்டு இவர் மாளிகை குறித்து பேசிக்கொண்டே திரிகிறார்கள். அல்லாமல் இவர்களோ தேவன் அனுமதிக்கவில்லை, தேவன் அவர்களை இதை கட்டுவதற்கு போகவில்லை, கட்டவும் இல்லை, அஸ்திவாரம் இல்லாமலே அதை கட்டுகிறதை அவர் அனுமதியை தரமாட்டார். இஃப் காட் பெர்மிட், தேவன் அனுமதித்தால் ஒளியே யூ கேன் பில்ட் த கிறிஸ்டியன் த பேலஸ், அந்த மாளிகையை கட்டையில். எனவே இந்த ஃபவுண்டேஷன், இந்த அஸ்திவாரம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்கள். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளவோ நாம் பேசியிருக்கிறோம், நாம் பேசிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொருள் வந்துவிடக்கூடாது. அதை அவர் சொல்லுவார். எப்படி அவர் சொல்லுவார், ஆகையால் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றிய கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்கள், அவங்களது டிஸ்கஷன் என்று இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள், சொல்லிய, என்னது சொல்லி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டிஸ்கஷன், நிறைய டிஸ்கஷன் என்று இந்த வாலிபர் சகோதரர் எல்லாம் டிஸ்கஷன் என்றே போய்கொண்டே இருந்துவிடக்கூடாது. தேர் சுட் பி, அங்கே என்ன இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எலிமெண்டரி, இந்த மூல உபதேசம், எலிமெண்டரி ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், மிடில் ஸ்கூல் அங்கே பாஸ் பண்ணியிருந்திருக்க வேண்டும், தென் தே கம் டு ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாஸ் பண்ணியிருந்திருக்க வேண்டும். அந்த எஸ்எஸ்எல்சியின் சர்டிஃபிகேட்டை வந்தவுடன் ஆண்டவர் அங்கே முத்திரை, போனஃபைடு முத்திரை குத்தி அவர் சொல்கிறார், நவ் இப்பொழுது நீங்கள் காட் பெர்மிட், தேவன் அனுமதிக்கிறார், யூ கேன் டேக் த கிராஸ், சிலுவை எடுத்து தன்னைத்தானே வெறுத்து இயேசுனுடைய அடிச்சுவடலை பின்பற்றி நடங்குங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று இருக்கிற அந்த உயர்ந்த பகுதிக்கு போங்கள்
என்று அவர் அனுப்புவார். சீசன் என்று சொல்வது அந்த குரு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வருவார், ஒருவனை பார்த்து அவர் கேட்கிறார். அவர் சொன்னார், அந்த பேதுருவை பார்த்து, படகு நிறைய மீன் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே போட்டுவிட்டு வந்து விட்டான். அது ஏனென்றால் ஹீ நியூ ஹீ இஸ் ஒர்தி ஆஃப் த டிசைபிள். சீசனுக்குரிய தகுதி படைத்தவன் என்று தெரியும். இன்னொருவனை பார்த்தார், நான் வருகிறேன் என்று அவர் சொன்னார். எதற்கு வருகிறாய்? நீ என்னை சும்மா பின்பற்றுவதற்கு வந்து சொகுசு வேண்டும் என்று வருகிறாயா? என்னை போல் மாறலாம் என்று குறுக்கு வழியிலே தேடினாயா? நான் வழிகின்ற வாழ்க்கை என்னவென்று தெரியுமா? நரிகளுக்கு குளியல் உண்டு, ஆயத்து பட்சிகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தங்குவதற்கு தலை சாய்க்கு இடமில்லை என்று சொன்ன ஓடியே போய்விட்டான். அப்படியெல்லாம் தன்னுடைய சீசர்கள் என்று அப்ரூவ் பண்ணர்கள் எவர்களோ அவர்களைத்தான் அவர் சீசர்களாய் அழைத்தார். இன்றும் இயேசுவிற்கு சீசர்கள் வேண்டும். சீசர்கள் இல்லையே என்று தவதாய்த்து எப்படியோ அரைகுறையாக இருந்தாலும் வாங்கப்பா என்று அவர் ஒரு நாளும் ஜென்மத்திற்கும் கூப்பிட மாட்டார். அன்றும் இன்றும் உள்ள ஒரே வசனம் என்னவென்று சொன்னார், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் 5 பேர், he counts like that in single digit. 1 2 3 என்று தான் எண்ணுவார். இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த காலத்திலே அவர் வைத்திருந்த சீசர்கள் just 11 disciples, 11 சீசர்களைத்தான் வைத்திருந்தார். அதில் யார் என்று தெரியுமா? இயேசு சொன்னார், பிதாவே, நான் உலகத்தான் அல்ல, அதுபோலவே இவர்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், பிதாவே, நான் உம்முடையவன், அதுபோல இவர்களும் நம்முடையவர்கள். ஹல்லேலூயா. தனக்கு ஒப்பாய் ஒரு பகுதியை அவர் எழுப்பி, இந்த மாளிகையை எழுப்பி பிதாவுக்கு முன்பாக வந்து மகிழ்ந்து சொல்கிறாரே. எத்தனை பேரை வைத்து அவர் சொன்னார்? 11,000 அல்ல, ஏன் 110 கூட இல்லை. ஜஸ்ட் 11 டிசைபிள், 11 சீசலை வைத்து தான் சொன்னார். ஆகவே காட் நெவர் ரெஸ்ட் ஃபார். அது அவசரப்பட்டு காலங்கள் முடிந்து விட்டது, என்ன செய்வது, எது செய்வது, கிறிஸ்தவன் எனக்கு வேண்டும் என்றெல்லாம் கேட்பதே இல்லை. அவர் வாண்ட் டு அட்டஸ்ட் தேன். அவர் அப்ரூவ் பண்ணி, எதை அப்ரூவ் பண்ண விரும்புகிறார்? அவர் அனுமதித்தால், இஃப் காட் பெர்மிட். சில சமயங்களில் சிலர் எங்கேயாவது அரைகுறையாக ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள், அல்லது அபிஷேகத்தை பெற்றோம் என்று அந்நிய பாஷையை பேசிவிட்டு போய்விடுவார்கள். சகரியா பொண்ணு சொல்வார், நீங்கள் என்னுடைய செக் போஸ்ட்டை தாண்டி விட்டு என்னத்தில் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு ஏதாவது நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏமாற்றி விட்டு போய்விடலாம். தேர் இஸ் அனதர் செக் போஸ்ட் தேர். இன்னொரு செக் போஸ்ட் ஒன்று காத்திருக்கிறாங்க. ஜீசஸ் இஸ் தேர். அங்கே இயேசு இருப்பார். அங்கே ஒருவரும் ஏமாற்ற இயலாது. ஹீ வில் புட் த செக் போஸ்ட். அங்கே செக் போஸ்ட்டை வைத்து ஹூ ஆர் யூ என்று கேட்டால், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அதை எடுத்து இதை எடுத்து நான் சொல்வான். சொக்கத்தங்கமாய் அதை மேன்மையான அந்த ஒன்றை பெற்றிருந்திருக்க மாட்டான். பொக்கை அள்ளி கொண்டு வந்துவிட்டு நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வான். ஆண்டவர் ஹி வில் ஸ்டாப் ஹிம். அவனை நிறுத்தி, யூ கேனாட் பில்ட் அ கிறிஸ்டியன் பேலஸ், கிறிஸ்துவ அந்த மாளிகை என்பதை கட்ட முடியாதப்பா என்று அவர் சொல்லி, ஹி வில் நாட் பெர்மிட். தென் வாட் ஷுட் ஐ டூ? என்ன செய்ய வேண்டும்? வாசலின் வழியாய் வா என்று சொல்வார். குறுக்கே வந்துவிட்டு, உன்னை கிறிஸ்துவன் என்று காட்ட பார்க்கிறாயாம். வாட் அ ஃபூல் யூ ஆர். எவ்வளவு மதியீடனாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். என் பிதா வாசல் காக்கிறவர். அவர் ஒருவரையும் வாசல் வழியாய் வராதவனே விடார். சுவரேறி பாதியிலே குதித்தவன் திருடன். பாதியிலே வந்து சுவரேறி குதித்து விட்டு கிறிஸ்துவனாய் மாறுவதென்று இல்லையப்பா. கோ அகைன், மீண்டுமாய் போய் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒழுங்காய் படித்து விட்டு வா என்று அனுப்புவார். அந்த ஒரே ஞானஸ்நானம் என்ற வெளியேறி பெற்ற ஞானஸ்நானத்தை செம்மையாய் பெற்றுக்கொண்டு வா என்று அனுப்புவார். சும்மா அந்நியபாசை பேசிவிட்டு எனக்கு அவசியம் என்று சொல்லிவிடாதே. பவர், அந்த உன்னதத்தின் பலனாக தரப்பிக்கப்பட்டு போய் செம்மையாய் பெற்றுவிட்டு பின்பு வா என்று அனுப்பிவிடுவார். ஆகவே 2 things here, 2 காரியங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், நல்ல அஸ்திவாரத்தை போட்டிருந்திருக்க வேண்டும். அண்ட் தென் அதற்கு பிறகு அவருடைய தூர தரிசனத்தின்படி, இந்த ப்ளூ பிரிண்டின்படி மாளிகை இங்கே எழும்ப வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இங்கே ஜொலித்து அங்கே வந்திருந்திருக்க வேண்டும். வாட் இஸ் யுவர் ஏஜ்? உங்களுடைய ஏஜ் கணக்கு பண்ணி பாருங்கள். உங்கள் வாலிப நாட்களிலேயே இதை தொடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் பிரசங்கிலே சொல்கிறதை போல் அந்த வாலிப நாட்களெல்லாம் கடந்து 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 ஒரு வாலிபனுடைய டேஞ்சர் எங்கே என்னவென்று சொன்னால், நான் போன தடவை நான் சொன்னதை போலவே அவன் தன்னுடைய படிப்பை முடித்து, காலேஜை முடித்து, அல்லது என்னதையும் முடித்து, அவன் +2 கூட முடித்து ஒரு வேலைக்கு போகிறான். காசை என்ன தொடங்கி விட்டான் என்று சொன்னால், அது இன்னொரு எஜமான்
அந்த எஜமான் கையிலே சிக்கிக் கொள்கிறான். 2 எஜமான் தான் ஆண்டவர் சொன்னார். ஒன்று தேவன், இன்னொன்று பணம். பணத்திற்கு அவன் சம்பாதிப்பதற்கு போவதற்கு முன்பாகவே அவன் தன் சிருஷ்டிகரை உணர்ந்திருந்திருக்க வேண்டும் ஐயா. அவரை பற்றி பிடித்திருந்திருக்க வேண்டும். அந்த வாலிப நாட்களே தொடங்கியிருக்க வேண்டும். அவன் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு, படிப்பதற்கு என்று வெளியே போவதற்கு முன்பாகவே அவன் போய் தனியே போய்விட்டான் என்றால் தகப்பன் தாய் என்ற கண்களுக்கு மறைந்து அவன் போகும் பொழுது சின் வில் கம், பாவம் அவனை விரட்டி பிடிக்கும். ஒருவரும் காணாத ஒரு இடம் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். தாயும் தகப்பனும் இல்லை என்று தெரியும், தன் வீட்டார் யாரும் இல்லை என்று தெரியும். ஹீ வில் கமிட் லாட் ஆஃப் சின்ஸ், ஏராளமான பாவங்களே செய்வான். வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக, நீ படித்து விட்டு வெளியே போவதற்கு முன்பாக, பணம் சம்பாதிப்பதற்கு போவதற்கு முன்பாகவே, டோன்ட் வேஸ்ட் யுவர் யூத் டைம், வாலிப நாட்களை ஏன் வீணாக்குகிறீர்கள்? ஆகவே அஸ்திபாரத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? போட்டு முடித்து விட்டு செம்மையாய் அதை போட வேண்டும். ஒன்று. இன்னொன்று, திரும்ப திரும்ப அதிலேயே உட்கார்ந்து கொண்டு இராமல் கிராஸ் தட் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை கிராஸ் பண்ணி பில்ட் இட் பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் லைஃப், அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஐ வாஸ் born again in 10th standard ரசிக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும் உள்ள அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் தான், ஆகிலும் என் நாட்களை நான் வீணாக்காமல் செம்மையான அஸ்திவாரத்தை போடவும் நல்ல தாசர்களை எனக்கு அனுப்பி அந்த நல்ல வார்த்தைகளை இன்று கேட்கிற சத்தியங்களை அன்று எனக்கு பேசினவர்கள் இருக்கிறார்கள். நல்ல அஸ்திவாரத்தை போடுவதற்கும் ஒப்புரவாவதற்கு பேசின அந்த நாட்களில் 1968 பேசின ஒப்புரவாகுதல் ஜீவியம் இன்று எங்கும் பேசப்படுவதில்லை போல் தோன்றி நம் சபையை தவிர அதெல்லாம் செம்மையாய் செய்து அபிஷேகத்தை பெறுவதற்கு எல்லாம் சரியான பாதையிலே நடந்து வந்து வல்லமை பெற வேண்டும் என்று அந்த வல்லமைக்காக ஏங்கி இருந்து பரிசுத்த வாழ்க்கை வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அபிஷேகம் பெற்ற அந்த காலங்கள், இப்படியெல்லாம் கடந்து வந்த அந்த காலங்களை பார்க்கும் பொழுது ஐ குவிக்லி பாஸ் தட், அந்த ஃபவுண்டேஷனை வேகமாய் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலை முடித்து விட்டேன். இந்த பூமிக்கு வேண்டுமானால் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு SSLC சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 10 years ஆகும், 10 வருடங்கள் ஒவ்வொரு சிட்டிங்காயும் வர வேண்டும். பட் இந்த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வதில்லை. ஈவன் த லாஸ்ட் அவர் 11th hour வருகிறோன்னு கூட, அப்பொழுதுதான் சுவிசேஷம் கேட்டால் கூட மீதி 1 hour தான் இருக்கிறது என்று சொன்னால் தவதாய்த்தவன் உண்மையில் நான் பாடுபட்டு விட்டான் என்று சொன்னால் காட் வில் ரிவார்ட் ஹிம், அவனுக்கு அந்த பலனை தருவார். எனவே ஸோ குவிக்லி இட் எண்ட்ஸ் தேர், வேகமாக அது அந்த அஸ்திவாரம் முடிவடைய வேண்டும். என்ன செய்யக்கூடாது? மீண்டும் 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 அஸ்திவாரத்தை போடுவதைப் போலவே போட்டுக்கொண்டு அந்த மூல உபதேசங்களை அங்கே சொன்ன அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லிய டிஸ்கஷன் பண்ணிக்கொண்டே இருந்து பொழுதை போய்க்கொண்டே இருந்தால் யூ வுட் பி ஃபூலிங் யுவர் செல்ஃப், உன்னுடைய வாலிபம் கெட்டு போய்விடும். அந்த நாட்களில் வேதநாயகன் சாஸ்திரியார் பாடலை பாடுவார். உன் வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கின்றார் ஏசுநாதரே. நிறைய பாடுவார். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாவம் உன்னை தொடருமே. பியூட்டிஃபுல் ஸ்டான்ஸா, அளவுள்ள ஸ்டான்ஸாவில் உள்ள பாடல்கள் என் இளமை காலத்திலே அந்த வேதநாயகர் சாஸ்திரியார் பாடும் பொழுது கண்ணீர் வழுக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓ கர்த்தாவே, உண்மையிலே பாவம் தொடர்கிறது, இந்த வாலிப நாட்களில் நாடி வருகிறேன், எனக்கு அடைக்கலமாய் வரும் என்று இறுக பிடித்து கொண்டேன். அல்லேலூயா. அதுபோன்று இந்த வாலிப நாட்களை வீணாக்கி போட்டுவிட்டு இன்னும் டிஸ்கஷன் இன்னும் மனதின் விட்டீர்களாம், ரட்சிக்கப்பட்டீர்களாம், இன்னமும் தலை சொல்கிறார்கள், ஞானஸ்நானத்துக்கு ரெடியாகி விட்டீர்களாம், ஆண்டவர் பழைய பாவத்தையெல்லாம் விட்டு உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து பழைய மனிதனை அடக்கம் செய்வது ஆயத்தமாக இன்னமும் ஆகவில்லை என்று சொல்கிறார்கள், நாட் ரெடி என்று சொல்கிறார்கள். பரிசுத்த அபிஷேகம் பெற்றீர்களாம், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு தடவை சொன்னவர்கள் அல்ல, ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று 3 வருடத்திற்கு முன்பும் சொன்னார்கள். ஞானஸ்நானத்தை பற்றி கேட்டபொழுது 5 வருடத்திற்கு முன்பும் சொன்னார்கள். இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாட் இது? தெர் ஆர் ஃபியூ பீப்புள், கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, தேர் குட். அவர்கள் எல்லோரையும் நான் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கவில்லை. பட் மெஜாரிட்டி இஸ் லைக் தேட். ஒருவேளை யாரோ ஒரு மாய்மாலமாய் நடக்கிற ஒரு சகோதரனை பார்த்து அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் மனதிரும்பாமல் இருந்தால் சில பாவங்களெல்லாம் ருசிக்கலாமே, வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையிலே வாழாமல்
பின்பு எப்படி வாழ்வது என்று அறிந்து அவர்கள் மோகத்தை விரும்புகிறார்களோ, ஆண்டவருக்கு தன்னுடைய வாலிபமாகிய முழு பழத்தையும் கொடுப்பதற்கு பதிலாக நாம் பழத்தை தின்றுவிட்டு நல்லா ருசிக்க வேண்டிய ருசித்து விட்டு கொட்டையை கொடுப்போம் என்று எண்ணுகிறார்களோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிவதில்லை. தட் இஸ் ஃபூலிஷ் திங். மதியனமான ஒரு செயலை செய்து தங்கள் காலத்தை வீணாக்கி விட்டார்கள். வேர் இஸ் யுவர் சைல்டுஹுட்? உங்களுடைய குழந்தை பருவம் எங்கே? கான். வாட் வில் ஹேப்பன் டு யுவர் யூத்ஹுட்? இந்த வாலிபம் என்ன நடக்கும்? இட் வில் பி கான், போய்விடும். உங்களுடைய விருத்தாப்பியம் என்று வருகின்ற காலங்கள் வரும் பொழுதும் that will also will go away and you will be. அந்த சாலமோன் சொன்னதை போல், அவன் என் கண்கள் இச்சித்தாலும் என்னால் அந்த இச்சையை எடுக்க முடியாது என்று குடுகுடு கிழவனாய் மாறும் காலம் வரைக்குமா அவன் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ வேண்டும். இது காலமல்லவோ? இந்த வாலிப நாட்களில் நீங்கள் அஸ்திவாரம் போட்டு ஸ்திரப்படுத்தி பாஸ் பண்ணி நீங்கள் ஆண்டவர் கூறுகிறபடி ஐ பெர்மிட் போனஃபைடு கொன்றை குத்தி பில்ட் யுவர் ஸ்ட்ரக்சர், உன்னுடைய மாளிகையை கட்டு என்று சொல்லி பூர்ணமாகும்படி கடந்து போ என்று சொல்லக்கூடிய காட் பெர்மிட்ஸ், தேவன் அனுமதிக்கிறார். தேவனுக்கு சித்தம் என்று சொன்னால் என்னவென்ற அர்த்தம் ஆங்கிலத்தில் காட் பெர்மிட், காட்ஸ் வில் என்று கூட இல்லை, காட் பெர்மிட். அனுமதித்து கட்டியிருந்திருக்க வேண்டாமா இந்த வாலிப நாட்களிலே? ஐ வாஸ் இன் ஏ காலேஜ். நீ எத்தனை பேர் காலேஜில் இருக்கிற சௌகரியம் எனக்கு தெரியும். ஐ வாஸ் பில்டிங் சம்திங், ஒன்றை கட்டி கொண்டு இருந்தேன். பட் இந்த நாட்களே பார்க்குற சில வாலிபர்கள் நாட் எட் சேவ்டு, இன்னமும் ரட்சிக்கப்படவில்லை என்று அறியும் பொழுது அவர்களுக்கு நாம் உழைக்காமல் இல்லை, பாடுபடாமல் இல்லை, அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லாமல் இல்லை, சலித்தும் போகவில்லை. இட்ஸ் ஓகே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் தேர் வேஸ்டிங் த டைம், தன்னுடைய காலங்களை வீணாக்கி கொண்டே போகிறார்கள். இஸ் இட் ரைட்? இது சரிதானா? சத்தியத்தை கேட்டு வாழ்கிற ஒரு இடத்தில் நீ இருந்து கொண்டே கூட இன்னமும் இந்த டிஸ்கஷன் தான் வேண்டுமா? இதை கிறிஸ்துவ உபதேசத்தை பற்றி சொல்லிய அந்த டிஸ்கஷன் தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அந்த மூல உபதேசங்கள் தான் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். எலிமெண்டரி ஸ்கூல், ஒரு ஸ்கூலிலே எலிமெண்டரி ஸ்கூலிலே 2ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிற நீங்கள் 4 வருடம் கழித்தும் 2ஆம் கிளாஸ் என்று சொன்னால் வெட்கமாக இருக்கும். அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் எத்தனை பேர் மனமாற உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய பட்டமும் பதவியும் அவன் வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் தான். அவன் பட்டம் பெற்று அவன் பதவி பெற்று அவன் ஒரு வேலை என்று ஒரு நல்ல கவர்மெண்டில் வரும்பொழுது 25 வயது ஆகிறது, அல்ல 28 வயது 30 வயது ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பின்பு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் என்று சொல்ல அடுத்து 30 வருடம் தான் இருக்குது. ஒரு 30 years ஆஃப் லிவிங். அந்த 30 வருஷம் அல்லது 28 வருஷம் அவன் சம்பாதிக்கிறான். அவ்வளவுதானே, வாழ்க்கை முடிந்து விட்டதையா? ஒரு 28 வருஷத்துக்கு ஒரு சம்பாத்தியத்திற்கு அவன் வாழ்கிறான். நித்தியத்திற்கு என்று வாழ்கின்ற வாழ்க்கை குறித்து வாழ அவன் மறுக்கிறான். இது 28 ஆண்டுகள் வாழ்கிற அந்த சம்பாத்தியம் குடும்ப வாழ்க்கை என்று வாழ்கிற 28 வருடங்களுக்கு அவன் படித்து அவள் தேறி அவன் சம்பாதிக்கிறான். காலாகாலமாய் நித்திய காலமாய் வாழ வேண்டிய அந்த ஜீவியத்திற்கும் ஹி பில்ட் நத்திங், ஒன்றும் கட்டவில்லை. ஹிஸ் லைஃப் இஸ் கோயிங் ஆன், அவன் போய்கொண்டே இருக்குது, காலங்கள் கழிந்து கொண்டே இருக்குது. த ப்ரெஷஸ் ஒன் சிங்கிள் லைஃப், அந்த ஒரு நாள் உள்ள வாழ்க்கை அவன் வீணாக்கி போட்டு வாழ்கிறான். போஸ்ட்போன் பண்ணிக்கிறான், அதை தள்ளி வைத்து விடுகிறான். தனக்கு அப்பாயின்மெண்ட் என்றால் ஒருவன் போஸ்ட்போன் பண்ண வேணான்னோ, ஆனால் அந்த தெய்வத்தினுடைய காரியத்தில் ஹி போஸ்ட்போனின். அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிவாராம், எஸ். அவனுடைய எண்ணங்களை அறிவாரா, எஸ். எல்லாம் ஒரு புசித்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறதை பார்க்காம பார்க்கிறார். He don't have the regard for God. தேவனை குறித்தான அந்த பயபக்தியும் அந்த உத்தமமான அந்த நடுக்கமும் இல்லை. ஏனோ தானவென்று ஒரு தெய்வத்தை வணங்குவதைப் போல அவன் எண்ணிக்கொள்கிறான். தன்னுடைய தெய்வத்தை அவர் அன்புள்ளவர் என்று மாத்திரம்தான் பார்த்தானே அல்லாமல் பட்சிக்கிற அக்னி என்பதை அவன் பார்த்ததில்லை. இங்கே பார்த்தீங்களா, அவர் தேவனுக்கு சித்தமானால்தான் அப்படி செய்ய முடியும் என்று சொல்கிறாரே. நீங்கள் மாளிகை கட்டலாம் என்று நீங்கள் போனால் முடியாது என்று சொல்லுவார். ஐ வில் நாட் பெர்மிட் யூ என்று சொல்லிவிடுவார். ஆகவே 2 things here, 2 காரியம் என்ன? ஒன்று, அந்த எலிமெண்டரி ஸ்கூல் மூல உபதேசத்தை செம்மையாய் கற்று அஸ்திவாரத்தை போட்டிருக்க வேண்டும். குயிக்காயை போட்டு உடனே 3ஆவது வசனத்திற்கு வந்துவிட வேண்டும். God permit me to press on to perfection. பூர்ணமான மாளிகை கட்டுவதற்கு என்னை அனுமதித்தார் என்று அந்த பிளஸட் பிளேஸுக்கு வந்திருந்திருக்க வேண்டும் ஐயா.
எல்லோரும் வந்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. த ஏர்லியஸ்ட் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு ஒருவன் வருகிறான் அவன் பாக்கியவான். தன்னுடைய வாலிபத்தை முழு பழத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு சமர்ப்பித்து விட முடியும். காட் இஸ் ஹாப்பி வித் தட். அந்த முழு பழத்தை கொடுக்கிறவனை பார்த்து தான் மகிழுவார். அவரே இயேசு கிறிஸ்து 30 வயதாக இருக்கும் பொழுது தான் சீசர்கள் அழைத்தார். அவர் கீழே வந்த சீசல் அனைவருமே பிலோ 30 யங் பீப்புள். கிழவனை அனுப்பவில்லை. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டு நான் பென்ஷனை வாங்கி கொண்டு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வருகிறேன் என்று ஒருவன் சொன்னான். நான் வீட்டிற்கு போய் நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டு, எங்கள் அப்பாவும் இருக்கிற அவர் செத்து போய்விடுவார், செத்து போனவுடன் அடக்கம் செய்துவிட்டு பின்னர் வருகிறேனே என்று கேட்டபொழுது, நோ, யூ ஆர் நாட் worthy ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று கூறிவிட்டார். எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வர வேண்டும் என்று கேட்டான். அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்துவிட்டு வர வேண்டும் என்று கேட்டான். ஒருவன் இடத்தில் ஒரு சொன்னான், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், காதலித்து முடித்தவுடன் கல்யாணம் ஆகிவிடும், ஆனவுடன் வரலாம் என்று யோசிக்கிறேன். இப்படி வந்தால் என்ன என்று கேட்டால், காதலை வெறுக்க வேண்டுமே, காதலை விட வேண்டி வருமே, ஆதலால் அந்த இந்து பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி அப்புறம் மனம் திரும்ப வைத்து நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். இது போன்ற ஒரு கதையாக நான் கேட்டிருக்கிறேன், நிறைய கதை கேட்டிருக்கிறேன். ஆப்தால்மி படித்த ஒரு டிப்ளமோவுக்கு படித்த ஆப்தால்மி படித்த ஒரு படிக்கிற பையன் எனக்கு தெரியும். அவன் என்னப்பா சபைக்கு வரவில்லை என்று கேட்டால், இப்பொழுது நான் டிப்ளமோவிலேருந்து நான் டிகிரிக்கு நான் போயிட்டேன், அது முடித்தவுடன் வருகிறேன் அங்கிள் என்று அவன் சொல்லுகிறான் என்று வந்தான். அது போன்றவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்ன? இதை தள்ளி வைத்து விட்டு முன்பு போய் இதை செய்துவிட்டு பின்பு நான் வருகிறேன் என்று சொன்னவனை ஏற்றுக்கொண்டதே இல்லை. முன்பு போய் அதை முடித்துவிட்டு பின்பு வருகிறேன் என்று சொன்னவனை, முன்பு பின்பு என்று மாறி மாறி அவன் சொன்னவனை, முதல் அதை செய்கிறேன் பின்பு வருகிறேன் என்று சொன்னவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதே இல்லை. இந்த நிச்சயத்துக்குரிய ப்ரெஷியஸ் லைஃப் என்று சொல்வது நாய்களுக்கு புரிவதில்லை. அதற்கு முன்பாக கொண்டு அருமையானதை கொட்டினாலும் சீரழித்து விடும். பன்றிகளுக்கு புரிவதில்லை. உலகமே சதமென்று வாழ்கின்ற பன்றிகள், அவைகளுக்கு முன்பாக முத்துக்களை கொட்டுங்கள், பீறி எறிந்துவிடும். அழுகின இந்த கேவலமான பாலி ஈச்சைகளையும் மோகத்தையும் பண ஆசையும் இந்த உலகத்தினுடைய நட்பையும் கொண்டு வந்து அழுகின உருளைக்கிழங்கை கொட்டுங்கள், லவக்க லவக்கென்று தின்று கொண்டே இருக்கும். அதுபோன்று நம்முடைய வாலிபன் நாட்களிலேயே அஸ்திபாரத்தை செம்மையாக போட வேண்டாமா? என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? என் அஸ்திபாரத்தை அவர் அங்கே முதலாவது அவர் சொல்கிறார், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். எது மனம் திரும்புதல் என்று நீ அறிய வேண்டும் அல்லவோ? நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த அத்தனை கிரியைகளுக்கும் பெயர் செத்த கிரியைகள். நீங்கள் நல்ல கிரியைகளை செய்ததை போல் செய்தாலுமே கூட அதற்கு பெயர் செத்த கிரியைகள். ஒரு மனுஷன் அவன் குஸ்ரோயாய் அவன் இருக்கும் பொழுது பாவியாய் இருக்கிற மனுஷனை போல் அந்த குஸ்ரோயை ஒருவன் இருந்து எவ்வளோதான் லட்டு செய்து அவன் உருட்டி அவன் உங்கள் கையிலே கொடுத்து சாப்பிடு என்று சொன்னால் லட்டு நல்லது தானே என்று எண்ணினாலும் அந்த செத்த மனிதனிருந்து அழுகிப்போன கையிலிருந்து வருகின்ற அந்த லட்டு நல்லது என்று இருந்தாலும் அவன் வாங்க மாட்டான். எப்படி அவன் வாங்குவான்? அவன் மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த அத்தனை கிரியைகளுக்கும் பெயர் செத்த கிரியைகள், அழுகிப்போனவைகள், நாற்றம் பிடித்தவைகள். ஒரு மனுஷன் மனம் திரும்பின பிறகு அவன் உணர்வதெல்லாம், ஐயோ என் வாழ்க்கை வீணாகி போய்விட்டதே, இந்த மனுஷன் எவ்வளவு பாவங்களை செய்து விட்டான், இந்த பழைய மனுஷன் தொலைந்தான், இவனை அடக்கம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்கு நான் மனம் திரும்பி வருகிறேன். இந்த மனுஷன் செய்த இந்த கையினால் செய்த பாவங்கள், என்னுடைய உடல் உறுப்புகளில் நான் செய்த பாவங்கள், நீ முதலாவது மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்படும் பொழுது வேறொன்றும் காரியம் ஒன்றும் இருப்பதில்லை. நீங்கள் சரீரத்தில் செய்த பாவங்கள் தான் தெரியும். அந்த மனுஷன் செய்த பாவங்கள், இந்த ரத்னகுமார் செய்த பாவங்கள், இவனை நான் வெறுத்தேன், இயேசுவின் பாவங்களை மன்னித்து விட்டார். ஓகே ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? பழைய மனிதனை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை அடக்கம் செய்வதற்கு மகிழ்ச்சியாக கொண்டு வந்து அடக்கம் நான் செய்துவிட்டு புதிதான வாழ்க்கையை வாழும்படி எழுந்து வரும்பொழுது, ஹல்லேலூயா, அந்த புதிதான வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஐஸ்வர்யங்களை கொட்டி வைத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே, அது அனுதினமும் இயேசுவை சிலுவை எடுத்து பின்பற்றுகிற வாழ்க்கை. அனுதினமும் நீங்கள் மறுபடியும் அஸ்திவாரத்தை போடுவது, அதை நான் அங்கே அவர் சொல்லவில்லை. அவர் பின்பற்றிய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்கிறது. குருவை போல் மாறுகிற ஒரு ஜீவியம் என்பது காலமெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு ஜீவியம். பின்னாடுகளை மறந்து முன்னாடுகளை நோக்கி பரிசு பொருளை பெறும்படி, பந்தய பொருளை பெறும்படி, கிறிஸ்துவை அடையும்படி ஆசையாய் ஓடுகிறேன் என்று சொல்வார். நான் இன்னும் தேரவில்லை, தேரேன் என்று நான் எண்ணவில்லை, இன்னமும் அவர் அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். திஸ் இஸ் சச் எ லாங் ரேஸ், ஒரு பெரிய ஒரு ஓட்டம், அந்த கிறிஸ்தவ ஓட்டம். பட் யுவர் சிட்டிங், நீங்கள் இன்னமும் செல்லுஞ்செலவை கணக்கு பார்த்து கொண்டு அஸ்திவாரமே நீங்கள் போடாதவர்களாக இருந்தால்
இட்ஸ் பேத்தட்டிக் லைஃப், பிரதானமான வாழ்க்கை. ஐ டெல்லி, நான் சொல்கிறேன் கேளுங்கள். மனதிற்குரிய ஒரு செய்தி ஒரு நாளில் கேட்டேன், ஒரே ஒரு நாள். ஐ வாஸ் கன்வெர்ட்டட். நான் மனம் திரும்பினேன். எனக்கு 100 செய்திகள் அவசியம் இல்லை. மனம் திரும்பினேன். ஞானஸ்நானத்தை குறித்து ஒருவர் பேசினார், உடனே கீழ்ப்படிந்தேன். அபிஷேகத்தை குறித்து நான் ஒரு செய்தி, நல்ல செய்தி, இன்று போல் இருக்கக்கூடிய பொய்யான அந்நிய பாஷை பேசல் என்று சொல்கிற அவர்கள் சொல்கிறதை போலவே வாய உழப்பி பேசி அதை நான் பெறவில்லை. த பவர் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து பெறுகின்ற அபிஷேகத்தை ஒருவர் எனக்கு போதித்தார். ஐ வாண்ட் இட், அதை நான் வேண்டும் என்று கேட்டு உடனே பெற்றுக்கொண்டேன். இல்லை லூயா, ஐ வாஸ் நாட் போஸ்ட்போன் பண்ணினதே இல்லை. தட்ஸ் வெரி பேட் திங். ஆகவே முதலாவது என்ன செய்திருக்க வேண்டும்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இன்னமும் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் செத்த கிரிகளை தான் செய்யும். இன்று வரைக்கும் உங்களுடைய கிரிகள் என்னவென்று தெரியுமா? வேஸ்ட், செத்து போனது. செத்தது என்ன செய்ய வேண்டும்? தூக்கி எறியுங்கள் என்று சொல்லுவதுதான். டிகேயிங், அழுகி போவது. இன்று வரைக்கும் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் செத்த கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எது மனம் திரும்புதல்? வாட் எவர் ஐ டூ, மனம் திரும்புதலுக்கு முன்பாக செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் இட் இஸ் எ டெட், செத்த கிரியைகள். அவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டாமா? என்னுடைய கிரியைகள் உயிருள்ள கிரியைகளாய் கணக்கிடப்படாவிட்டால், பரலோகம் என்று சொல்வது ஜீவன் நிறைந்தது. அங்கே உள்ள கிரீடம் என்று சொல்வதெல்லாம் இந்த தங்கம் வெள்ளி அல்ல, ஜீவ கிரீடம், ஜீவியத்திற்குரிய கிரீடம். ஜீவன் அவர்கள் ஜீவன் அடைவோம், ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னார். ஜீவன் பெற்றிருந்திருக்க வேண்டாமா? அந்த ஜீவனை பெறாமல் காலங்களை எல்லாம் செத்த கிரிகளை செய்து கொண்டே வாழ்வதா? வாட் எவர் யூ டூ, இன்று வரைக்கும் மனம் திரும்பவில்லை என்றால் கோ அண்ட் சிட் தேர். உட்கார்ந்து இன்றைக்கு செய்த காரியங்கள்லாம் கணக்கு போடுங்கள், அதுக்கு கீழே எழுதி வைங்கள், செத்த கிரியைகள் என்று சொல்லுங்கள். நீ எவ்வளவுதான் நல்ல கிரிகள் செய்ததை போல், எவ்வளோதான் பணம் சம்பாதிப்பதை போல, எத்தனையோ நபர்களோடு நீங்கள் உலாவி, நீ உன்னை போல் பெரியவன் உண்டோ என்று யாராவது புகழ்ச்சியை ஒன்று சொல்வதை போல் நீங்கள் சொல்லி எல்லாமே இருந்தாலும் எல்லாவற்றையும் நீ கால்குலேட் பண்ணி, நீ அனுபவித்த இன்பங்கள் எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி அதை பார்த்தால் செத்த கிரிகள், டெட் வாஸ், செத்த கிரிகள். அதை விட்டு நீங்களாக வேண்டும் அல்லவோ மனம் திரும்புதல், ஒரு புதிதான ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. அல்லேலூயா. அதுபோன்று மனம் திரும்புதலும். பின்பு அவர் என்ன சொல்கிறார்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைத்திடும் விசுவாசம். அவரை எப்படி அவனை விசுவாசிக்க வேண்டும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவன் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்கிறார். ஸ்ட்ராங் ஃபெய்த், நல்ல விசுவாசம் கொண்டு வந்திருக்க வேண்டும். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், அவருடைய நாமம் என்று சொல்வது தன்னுடைய ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி அவர் ரட்சிப்பார், என் பாவங்களை இயேசு மன்னித்தார், ஐ ஆம் ஏ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கின்ற ஃபெய்த், விசுவாசம் வைத்திருந்திருக்க வேண்டும். தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப மனம் திரும்பலே யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. அவன் விசுவாசித்திருக்க வேண்டும். இயேசுவின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவத்தை அவர் விலக்கி வைத்து விட்டார். மேற்கையும் கிழக்கையும் ஒருவன் சேர்க்க முடியுமா? அல்லது இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான் சேர்க்க முடியுமா? அவ்வளோ விலக்கி வைத்து விட்டு அந்த நிச்சயம் அவன் கொண்டிருக்கிறான். அதற்கு பெயர் தான், அந்த நிச்சயத்திற்கு பெயர் தான் ஃபெய்த் இன் காட், தேவனில் வைத்திருக்கிற விசுவாசம். அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோயிலெல்லாம் சுகமாக்கி என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த பகுதியை அவர் சொல்லும் பொழுது, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான் என்று சொல்லுகின்ற ஃபெய்த், தேவன் மேலுடைய விசுவாசம் வைத்திருந்திருக்க வேண்டும். ஒரு சகோதரர் பல வருடங்கள் கழித்து என்னிடத்தில் கேட்கிறார், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ மன்னிக்கப்படவில்லை என்று சந்தேகம் என்று அவர் கேட்டார். என்றைக்கு ரட்சிக்கப்படும் என்று கேட்டேன். அது 8 வருஷத்துக்கு முன்பு என்று சொல்கிறார். இன்னமும் ரட்சிப்பை பற்றி உள்ள உறுதி இல்லையா? இல்லை ஐயா என்று சொல்கிறார். வாட் இஸ் திஸ்? இதுவா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்? ஐயமையமாய் பிடிக்கப்பட்டு வேசித்தனம் செய்த ஒரு பெண், பப்ளிக்காக வேசித்தனம் ஒரு பெண்ணையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் உன்னை கல்லறி வந்தவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார்கள், ஒருவரும் இல்லை. அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஐ ஓப்பன் எ நியூ லைஃப், ஒரு வாழ்க்கையை தொடக்கிறேன், கோ, இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறாரே ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவியை அவர் மன்னித்து ஹி ஓப்பன் த நியூ சாப்டரை அவர் திறந்து புது வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டாலே. இவர்களோ ரட்சிக்கப்பட்டதை குறித்து விசுவாசமே இருப்பதில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று சொல்லிக்கிற அந்த விசுவாசம் இருப்பதில்லை. மன்னிக்கப்பட்டதோ மன்னிக்கப்படவில்லை என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது கெட்ட நண்பர்கள் இருந்தால் அவர் வேறு குழப்பி விட்டு போய்விடுவார்கள், அதெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லிவிடுவார்கள்.
ஒருவன் என்னிடத்தில் கேட்டான், அதெல்லாம் பெரிய என்னப்பா ரட்சிப்பு, சும்மா பழையபடி சிகரெட் குடிப்பதற்கு எனக்கு நீட்டுகிறான். பாசிங் சோ என்ற அந்த நாட்களில் உள்ள சிகரெட், எனக்கு பிடித்தமான சிகரெட் நீட்டுகிறான், குடி என்று சொல்கிறான். கிறிஸ்தவன் அதெல்லாம் ரட்சிப்பு என்று சொல்லலாம் பெரிய பெரிய ஒரு காரியம் இல்லை என்று சொல்கிறான். அபிஷேகம் பெற்ற ஒருவன் என்னிடத்தில் வந்து சொன்னான், ஏய் பெரிய அபிஷேகம் எல்லாம் சோடா கேஸ்பா, புஷ்ஷுன்னு போய்விடும் என்று சொல்கிறான். இப்படிலாம் சொன்னவர்கள் யார் என்று எண்ணீர்கள்? கிறிஸ்தவர்கள் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு வஞ்சனைக்கு உள்ளாய் நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால் மண்ணிலேயே கடந்திருப்பேன், அந்த ஆரம்பத்திலேயே கடந்து சீரழிந்திருப்பேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே கடந்திருப்பேன் ஐயா. மூல உபதேசங்களை தாண்டி வந்திருக்க வேண்டும். மன திரும்புதல் செம்மையாக இருந்திருக்க வேண்டும். அந்த தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஸ்ட்ராங்காக வைத்திருந்திருக்க வேண்டும். பின்பு அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்கிறார். என்ன உபதேசம்? ஸ்நானங்கள் என்று 2 ஸ்நானங்களை சொல்ல. ஒன்று தண்ணீரியான ஸ்நானம், இரண்டாவது பரிசுத்தாவினுடைய அந்த அக்னி, ஆவியினுடைய அக்னியான ஸ்நானத்தை அவர் பேசுகிறார். யோவான் ஸ்நானம் ஞான ஸ்நானம் அவர் கொடுக்கிறார், மனம் திரும்பியவர்களுக்கு கொடுக்கிறார். தட்ஸ் ரைட். நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் தண்ணீரினால், ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் வேறே இருக்கிறார், கிறிஸ்துவர் அபிஷேகநாதர், எனக்கு பின்னால் வருகிறவர். அவரிடத்தில் நீங்கள் போனால், மெய்யாகவே நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், போலியான ஒரு ஞானஸ்நானம் எடுத்து விட்டு போனால் ஒரு நாளும் அவர் அபிஷேகிக்க மாட்டார். விரின் மாமன் குட்டிகளே, பெரிய பாம்பாய் இருந்து குட்டி பாம்பாய் வந்து கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று என்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்து விட்டீர்களோ, போய் மனம் திரும்பி வாருங்கள், மனதுபுலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து வாருங்கள். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் என்று வரலாமா என்று அவர் கேட்டு விட்டார். அப்படிலாம் தப்பி ஞானஸ்நானம் எடுத்து விட்டாலும் பசுத்தா வேண்டும் என்ற இடத்திலே போனால் நோ மறுத்து விடுவார். அப்படியே பெறலாம் என்று ஒரு தோற்றத்தை வேண்டுமானால் ஒரு போதகர், ஒரு பெந்தோகஸ்தை போதகர் விட ஆட்டி படைத்து அவனை அந்நிய பாஷை பேச வைத்து அனுப்பி வைத்து விட்டு ஏமாற்றி கொண்டு போய்விடலாம். ஒரே ஒரு ஞானஸ்நானம், ஒரே ஒரு பசுத்த ஆவியானவர் செம்மையாய் பெற்றிருந்திருக்க வேண்டும் ஐயா, ஸ்ட்ராங்காய் பெற்றிருந்திருக்க வேண்டும், மனம் திரும்பல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வேண்டும், விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வேண்டும், பழைய மனிதன் அடக்கம் செய்வது ஸ்ட்ராங்காய் ஜலத்திலே மூழ்கி வைத்து ஞானஸ்நானம் எடுத்திருந்திருக்க வேண்டும். அவன் எழுந்த பிறகு அவனுடைய இன்னமும் பாவம் உள்ளே இருப்பதை பார்க்கிறான், உள்ளே இருக்கிற பாவத்தை பார்க்கிறான். முன்பு போல் விபச்சாரம் செய்ய போகவில்லை, ஆனால் ஒரு கண்கள் விபச்சார மயக்கம் கொண்டு இருதயத்தில் விபச்சாரம் இருப்பதை அவன் காண்கிறான். அந்த விபச்சாரத்தை குறித்து அவன் அவன் கேட்கும் பொழுது அதையெல்லாம் எரிப்பதற்கு அக்னி வேண்டுமப்பா. வெறும் ஜலம் வெளியே உள்ள விபச்சாரத்தை கழுவியது, அந்த விபச்சார ஸ்திரியை கழுவியதைப் போலவே பரிசுத்த வேண்டிய அக்னியை, அந்த ஆவினால் பெற்ற அந்த அக்னியை பெற்றால் ஒழிய உள்ளே வந்து கழுவாது. அவர் வருவார், அந்த அக்னியினால் அவன் நிரப்பப்பட்ட பிறகு அவனை தூற்றுக்குடியில் வைத்து அவனை தூற்றுவார். உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும், பதர்களை எடுத்து அவியாத அக்னியிலே அவிழ்த்து போட்டு நல்ல மணிகளை தன் களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வாழ்வூருக்குள் பிரவேசித்திருக்க வேண்டாமா? பரிசுத்தவான் அபிஷேகம் பெறுகிற வாழ்வூருக்குள் இதெல்லாம் என்னவென்று சொல்லிடுற எலிமெண்டரி ஆரம்ப உபதேசம், இதெல்லாம் மூல உபதேசங்கள். அதுகூட இன்னும் பரவில்லை என்று சொன்னால் எப்படி கிறிஸ்துவ மாளிகை கட்ட முடியும்? சபைகளிலே மாளிகை கட்டுவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் உங்களை போன்ற வாலிபர்கள் மாத்திரமல்ல, நிறைய சகோதரர்களோடு உட்கார்ந்துருக்கிறார்கள், சகோதரிகளோடு உட்கார்ந்துருக்கிறார்கள். குறுக்கொழிலை நம்ம சொல்லிக்கிற சிலபஸ் எல்லாம் படித்து கொண்டு அதை போலவே ப்ரிட்டன்ஸ் பண்ணி பேசுகின்ற சில சகோதரர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். வந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை, சரியான வாழ்க்கையும் இல்லை, ஆனால் நான் பேசுகிற சிலபெல்லாம் பேசுகிறார், உயர்ந்த சிலபெல்லாம் பேசுகிறார். முதல் மாடி 2ஆம் மாடி என்றெல்லாம் வாயினாலே ஜாலம் செய்கிறார் ஐயா, ஜாலம் சும்மா செய்து கொண்டே போகிறார். அஸ்திவாரம் சரியில்லை, சரியான அஸ்திவாரம் போட்டிருந்திருக்க வேண்டும். அவன் அபிஷேகத்தை அக்னியிலே வந்து அந்த பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஏன் அதோடு சேர்த்து அதை அவர் என்னவென்று அவர் சொல்கிறார், ஸ்நானங்கள் எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல் என்று சொன்னால், அந்த கைகளை வைக்குதல் என்று சொல்ல பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு பகுதி. அவன் தானும் ஆசீர்வதிக்கிட்டு பிறரை ஆசீர்வதிக்கிற ஒருவனாய் மாறுகிறான். மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுதலை அவன் நம்பியிருக்கிறான். இந்த ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னுடைய பொருள் என்ன? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்ற எண்ணம் கொண்டவனாய் அவன் வாழ்கிறான். நியாய தீர்ப்பு உண்டு என்று அவன் அறிவான். அதை அடுத்து வசனத்தில் நித்திய நியாய தீர்ப்பும், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளை ஆகிய அசிவாரத்தை, தனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நன்மையானாலும் தீமையானாலும் God will judge even the drop of water. ஒரு சிறிய ஒரு சொட்டு தண்ணீரை கூட தேவன் நியாயம் தீர்ப்பார்.
அனித்தியமான உலகப் பொருளை உண்மையாருங்கள், கொஞ்சத்தில் உண்மையாகிவிட்டால் அதிகத்தில் எப்படி உண்மையாக இருப்பேன் என்று ஆண்டவர் கேட்டார். ஒரு ஐஸ்வர்யவான் நரகத்தில் அவன் இருந்த பொழுது, அவன் ஐஸ்வர்யவான், தான் வாசலை தரித்திரவான் ஒருவன் இருந்தான், அவன் பரலோகத்து போய்விட்டான். அந்த லாசரு இங்கே கேட்கிறான், ஐயோ நான் வரலுகிறதே, ஒரு சொட்டு தண்ணீர் அவனை கொண்டு இன்னும் தொட்ட வைத்தரலும் என்று கேட்டபொழுது, ஒரு சொட்டு தண்ணீருக்கு அவங்க நியாயத்திற்கு உண்டானது. என்னவென்று சொன்னார் தெரியுமா? பூமியிலே நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்துக்கொள் என்று சொன்னார். எங்கப்போ பூமியிலே அவன் தண்ணீரை சலபல என்று அவன் கொட்டியிருப்பான், தண்ணீரை சிந்தி சீரழித்திருப்பான், அவன் அக்கறைப்பட்டிருக்க மாட்டான், அதை குறித்த ஒரு எண்ணம் இல்லாது இருந்திருப்பான். எப்படிலாம் பூமியிலே வாழ்ந்தாய், உன் தண்ணீரை சீரழித்தாயே, இந்த ஒரு சொட்டு தண்ணீரை இவன் வாசலே அள்ளி தூக்கி எறிந்து அந்த உணவுப் பொருளை பொறுக்கி தின்றானையா. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவன் உதத்தை நினைத்து கொண்டான். இவன் எங்கே இருக்கிறான் பார், கொஞ்சத்திலே பொறுக்கி எடுத்து வாழ்ந்து ஒரு பொருளையும் வீணாக்காமல் இருந்த அவனை பார்த்தாயா என்று நியாயத்திற்பு ஒன்று இருக்கிறதே. நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீர்களா? ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் கோயிங் டு பி ஜட்ஜ்மென்ட். எல்லாவற்றுக்கும் நியாயத்திற்பு உண்டு. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் நியாயத்திற்பு உண்டு. எம்டி வேர்ட்ஸ். ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் அவனை ஆட்கொள்கிறது. ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல். நான் கவனமாய் நான் வாழ வேண்டும். அது நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திற்கு உண்டென்று அவன் அறிந்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஏனோ தானா என்று தன் வாலிப நாட்களை சீரழித்து அவன் போட்டிருந்திருக்க கூட. அப்படி இருந்திருந்தால் ஹி இஸ் பாசிங் தட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலை கடந்து அவன் போகிறான். அண்ட் காட் பெர்மிட்டியும், இதை அனுமதித்து பூர்ணராகும்படி வா என்று அழைக்கிறார். ஆகவே வாலிப இந்த அருமையான சகோதரர்களை, ஐ கேன் டிஸ்கஸ் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் டிஸ்கஸ். இவ்வளோ நான் சத்தியத்தை நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் டோன்ட் ஃபூல் யுவர் செல். உங்களை ஏமாற்றிக்கொள்ளாதுங்கள். இன்றைக்கே ரட்சணை நாள் என்று ஏன் சொன்னார்? கேட்ட சமயத்திலே ரட்சிக்கப்படுங்கள் ஐயா, பின்பாக உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் கீழ்ப்படியுங்கள். வனாந்திரத்தில் உள்ள அந்த ஜனங்களைப் போலவே, வனாந்திரத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாவே அமர்ந்து விடலாம் என்று எண்ணுகின்ற அந்த ஜனங்களைப் போலவே இருதயத்தை கடினப்படுத்தி விடாதுங்கள். நாட்கள் செல்ல செல்ல, டிலே ஆக ஆக, மனதிரும்ப மறுக்க பழைய மனிதனை அடக்கம் செய்வதற்கு மறுக்க பரிசுத்தாவினுடைய உன்னதமான அபிஷேகத்தை பெறுவதற்கு போக மறுக்க எல்லாம் பெற்றுவிட்டேன் என்று ஏமாந்து கொள்ளாதுங்கள். செம்மையாய் போடுங்கள். திரும்ப திரும்ப அதை பேசிக்கொண்டே அங்கே உட்கார்ந்து கொண்டே இராதுங்கள். உங்களுடைய லக்கு என்னவென்றால் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்ற லக்கை நோக்கி பூர்ணராகும்படி, பூர்ண வடிவு கொள்ளும்படி அழகுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை மாளிகையை கட்டி எழுப்புங்கள். தட் இஸ் a Christian life. நீ ஆர்டினரி ஒரு சகோதரனாக இருந்தாலும், ஒரு கூலி வேலை வாழ்கிற ஒரு சகோதரனாக இருந்தாலும், திஸ் லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல். இந்த வாழ்க்கை தான் அபூர்வமானது. இதெல்லாம் செல்வம் குவிந்து கிடக்குது. ஏன் உங்களுடைய பிதா பூர்ண ஐஸ்வர்யனாக இருக்கிறபடினால் நீங்களும் பூர்ண ஐஸ்வர்யனாக இரு என்று ஆண்டவர் அழைத்த பூர்ண சர்க்குணம், அந்த சர்க்குணம் இருக்கிறதே, உங்களுடைய இருதயத்தை குனிந்து பாருங்கள். சீரழிந்தான ஒரு வாழ்க்கை இல்லையா? எதற்கெடுத்தாலும் பொய், எதற்கெடுத்தாலும் காமம், எதற்கெடுத்தாலும் இச்சை, எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் போட்டி, எதற்கெடுத்தாலும் பிரிவினை, எதற்கெடுத்தாலும் சந்தேகம், ஏகப்பட்ட கெட்ட வாழ்க்கை உள்ளே கிடக்கிறதே. அங்கே பொக்கிஷங்கள் சேர்த்து வைத்திருந்திருக்க வேண்டாமா? மீண்டும் 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 என்று போகாதீர்கள். செல்லும் செலவை கணக்கு பார் என்று தன்னை பின்பற்ற வந்தவர்களை உடனே உட்கார வைத்து விட்டார். உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மீண்டும் மீண்டும் பழைய அசிவாரத்தையே பேசிக்கொண்டே இல்லாமல் அமை சைல்ட் ஆஃப் காட் ஆர் நாட், தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்று கேட்டுப்பார்கள். கோ அண்ட் செட்டில் இட் வித் காட். தேவனிடத்தில் போய் செட்டில் பண்ணுங்கள். நாட் வித் எனி மேன், எந்த மனுஷனிடத்திலும் அல்ல. பிரதர், நீங்கள் எங்களை மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் அந்த பிரதர் கேட்குறேன் என்று கேட்டு நீங்கள் மனதில் விட்டீர்கள் பிரதர் என்று சொல்லிவிட்டால் ஹல்லேலூயா என்று போய்விடாதுங்கள். கோ டு காட். தேவனிடத்தில் போங்கள். ஹூ கேன் கிவ் மீ தி சர்டிஃபிகேட்? யார் என்னை அனுமதிக்க முடியும்? ஒன்லி இஃப் காட் பெர்மிட். நாட் எனி மேன், எந்த மனுஷனும் அல்ல, எந்த மூப்பரும் அல்ல. நோ மேன், காட் சுட் பெர்மிட். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அவர் சொல்ல வேண்டும். பழைய மனிதன் செத்தான் என்று அவன் சொல்ல வேண்டும். நீ எடுத்து ஞானஸ்நானம், அந்த பியூட்டிஃபுல் அந்த ஞானஸ்நானத்தை, இந்த ஒரே ஞானத்தை பெற்றாய் என்று சொல்ல வேண்டும். ஒரே ஆவியை, பரிசுத்த ஆவியை அழகுற பெற்றாய், நல்ல வல்லமையை பெற்றுவிட்டாய் அவர் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் போய் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு முடித்து விட்டு go and ask God, Lord,
will you permit now? என்னை அனுமதிப்பேன் என்று கேளுங்கள். தேவனுக்கு அனுமதித்த சித்தமானால் நாங்கள் பூர்ணராகும்படி கடந்து செல்வோம் என்று உயர்ந்த சுப்ரீம் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தால் சுப்ரீம் வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருப்போம். நீங்கள் அது புரியாமல் தலையை சொரியலாம், பாத்ரூம் போகிறேன் என்று போகலாம், காலை ஆட்டிக்கொண்டு இருக்கலாம், தூங்குவதை போல் இருக்கலாம், இப்படியே உட்கார்ந்து கொண்டே காலத்தை வீணாக்கி கொண்டே போகலாம். அந்த அழகுள்ள வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவன் இன்னும் ஒரு சிலர் இருக்கிற அவர்களுக்கு புரியும், இவர்களுக்கு புரிவதில்லை. ஏனென்றால் அஸ்திவாரமே இல்லை. இவன் என்ன அழகுள்ள வாழ்க்கை குறித்து பேசினாலும் அவனுக்கு என்ன புரிய போகிறது? பன்றிக்கு முன்னால் போட்ட முத்தை போல் மாறிவிடும். ஆகவே அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காய் போடுங்கள், உடனடியாக அதை செய்யுங்கள். வீட்டில் சென்று அதை தியானித்து தேவனோடு உட்கார்ந்து அதை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் தோண்டி அஸ்திவாரத்தை போட்டுக்கொண்டு பொழுதை போக்காதிருங்கள். மேக் எ செட்டில்மெண்ட் வித் காட். இயேசுவிடத்திலே போனால் கண் பார்வையில் என்ற ஒருவன் கேட்டால் அவனை தொட்டு அவன் ஜெபம் பண்ணுவார். நன்றாய் தெரிகிறதா என்று கேட்பார். அவர் தெரியவில்லை, இது தெரிகிறது, ஆனால் மனுஷரெல்லாம் மரங்களை போல் தெரிகிறது. பூர்ணமாய் சுகமாகவில்லை, கமான் அகைன், மறுபடியும் வா என்று ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து முடித்து இப்படி தெரிகிறது என்று கேட்டால் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இப்படி நன்றாய் தெரியும் என்று அவன் சொல்கிறான். அவனை பெர்ஃபெக்டாய் பூர்ணமான சுகம் கொடுத்தவர் யார்? ஜீசஸ், இயேசு செய்தார். நோ மேன் கேன் டூ தட். ஒரு மனுஷனுக்கு செய்யலாது. நீ என்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு நப்பாசையை பேசி நான் மனதை விட்டேன் பிரதர் என்று கேட்டால் ஐ வுட் பி ஃபூல், நான் மதியிட நான் என்று மனதை விட்டான் என்று நான் சொல்வேன் என்றால் அப்படி மாறிவிடும். கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள். ஏனென்றால் இந்த ஃபைனல் செக்கிங் என்று வருகிற அந்த அந்த ஃபைனல் செக்கப் என்று ஒன்று வரும்பொழுது, இஃப் காட் பெர்மிட் யூ கேன் பில்ட் அ கிறிஸ்டியன் லைஃப். இல்லை என்றால் முடியவே முடியாது. வீணாக்கி போடாதீங்கள் சகோதரர்களை. உங்களை பார்க்கிற போது எல்லோரும் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் மெஜாரிட்டியில் அப்படி இல்லை என்று பார்க்கும்பொழுது மனம் பதைக்கிறது. இவர்கள் மீண்டும் 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 அங்கேயே எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே உட்கார்வது நியாயமா? நீங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ணி தேவன் உங்களை அனுமதித்து பூர்ணராகும்படி கடந்து போங்கள். குருவாகி என்னை பின்பற்றுங்கள், சீசனாய் மாறுங்கள் என்று தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்று சொல்கிற பாக்கியம் எல்லாம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. தன் சிலுவை எவன் கண்டான்? ஐ சாதர், என் சிலுவை நான் அறிந்தேன், என் சுயம் என்னவென்று எனக்கு தெரியும். ஹி கிராண்டட் மீ த கிராஸ், என் சிலுவை எனக்கென்று அவர் தந்தார். அவர் தராமல் எங்கே நீங்கள் சிலுவை என்று ஒன்றை எடுக்க முடியும்? த கிராஸ் இஸ் ரிவீல் டு தோஸ் ஹூ ஆர் டிசைபிள்ஸ். சீசர்களுக்கு தான் அது வெளிப்படும். இந்த பியூட்டிஃபுல் கிராஸ் லைஃப், சிலுவை வாழ்க்கை என்று சொல்வது மறைந்திருக்கிற ஒரு உபதேசம். கெட்டுப்போயவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற அவர்களுக்கு தேவபலன். அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கை, குவிந்து கிடக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மீண்டும் 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 அஸ்திவாரம் போட்டு வீணாக்கி போடாமல் செட்டில் வித் காட் அண்ட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் காட். அவரிடத்தில் அங்கீகாரத்தை பெறுங்கள்.